அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க. நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஆமாங்க, நம்ம வண்டலூர் ஜூக்கு தான் வந்திருக்கோம். அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. ஆமாங்க, இங்கே என்னென்ன விசேஷமாக இருக்குது, என்னென்ன நாங்கள் ட்ராவல் பண்ணோம், சூப்பரான ஒரு லயன் சஃபாரி, டீர் சஃபாரிலாம் போய்கிட்டு வந்தோங்க. ஸோ அதுக்கு எப்படி நம்ம வந்து என்ன டைமிங்க்கு நம்ம உள்ளே போனால் இந்த சஃபாரி ரைடெல்லாம் நம்ம பார்க்கலாம், இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, இதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணணும், குட்டீஸை கூட்டிகிட்டு போகிறீங்க, உங்கள் வீட்டில் உள்ள ஓல்டு பீப்புள்ஸ் வந்து கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா என்னெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா கைடன்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வேகமாக வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸாக அடல்ட்டுக்கு வந்து 200 ருபீஸ் வாங்குறாங்கங்க. சைல்டு வந்து பிலோ 5 இயர்ஸாக உள்ள சில்ட்ரனுக்கு வந்து நோ ஃபீஸ். சில்ட்ரன் வந்து 5 இயர்ஸ் to 12 இயர்ஸ் இருந்தாங்கன்னா 50 ருபீஸ். இது வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டும்தாங்க. இந்த என்ட்ரி ஃபீஸ் வந்து எல்லாமே வந்து ஃபேமிலியாக போகிறப்பங்க. இதுவே ஒரு ஸ்கூல்லேருந்து குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போகிறாங்க, டீச்சர்ஸும் அக்கம்பெனி பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தது இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாக இருந்தால் தான் பர் பர்சனுக்கு 20 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே டிசேபிள்டு பீப்புள்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. கையில் வந்து கேமராவாக வச்சுருக்கீங்க அப்படின்னா 350 ருபீஸ், வீடியோ கேமராவாக இருந்தால் 700 ருபீஸ் நம்ம வந்து பே பண்ணணும். இல்லை நான் மொபைல் ஃபோன் தான் வச்சுருக்கேன்னா அதுக்கு எந்த சார்ஜஸும் இல்லைங்க. உள்ளே போகிறப்பே நம்ம பேக்லாம் தரவாக செக் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் கவர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பேப்பர் கவர் கொடுப்பாங்க. அதில் நம்ம ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தா அதில் பேக் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ உள்ளே நுழையிறப்பே நீங்கள் வந்து மதியம் லஞ்ச் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் டப்பா, யூஸ் அண்ட் த்ரோ டப்பா அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் இலை போட்டு நீங்கள் அந்த மாதிரி பேக் பண்ணி கொண்டு போங்க. இல்லை டிஃபன் பாக்ஸ், சில்வர் டிஃபன் பாக்ஸ் ஏதாவது வச்சு நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். மோஸ்ட்டாக இந்த மாதிரி ட்ராவலுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு ஷோல்டர் பேக் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஹேண்ட்பேக்கில் வந்து நிறைய பேக் பண்ண முடியாது. ஸோ கையில் வந்து கட்டப்பை மாதிரி வச்சுட்டு போனாலும் நம்மளால் லாங் டிஸ்டன்ஸ் போகிறப்ப தூக்குறது கஷ்டமாக இருக்கும். இதுவே ஒரு ஷோல்டர் பேக் அப்படின்னா நீங்கள் 2 வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு அது எல்லாமே அந்த ஷோல்டர் பேக்கில் வச்சுட்டு உள்ளே போகலாங்க. ஸோ உள்ளே போனதும் இப்படி தான் என்ட்ரன்ஸ் இருக்குங்க. நான் அசந்துட்டேன், என்னடா நம்மளை என்ட்ரன்ஸ்லேயே ஒரு குரங்கு நம்மளை வரவே இருக்குது அப்படின்னு. அப்புறமா தான் அது ஒரு சின்ன சிலை தாங்க. ஸோ இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்ம உள்ளே போகிறதுக்கான பல என்ட்ரிஸ் இருக்குங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சிறுவர் பூங்கா இருக்குங்க. உள்ளே போனதும் குடுகுடுன்னு இந்த சிறுவர் பூங்காக்குள்ளே போயிடாதீங்க. ஏன்னா நம்ம சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 hours to 5 hours ஆகும் எல்லா பிளேஸஸையும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த சிறுவர் பூங்காக்குள்ளே வந்து நம்ம குழந்தைங்களை விளையாட விட்டுட்டு ரிலாக்ஸாக கை காலை நீட்டி நம்ம உட்காந்துக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் என்ட்ரி ஆகி உள்ளே போகிறப்பே மணி வந்து 10:30, 10:45 ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போனதுமே இந்த ஜீப் லயன் அண்டு டீர் சஃபாரின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஓகே நம்ம வந்து லயனை வந்து கொஞ்சம் கிட்டத்தில் பசங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இது ஒர்த்துன்னு தாங்க சொல்லுவேன். ஸோ இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பெர் பர்சனுக்கு 150 ருபீஸ், அடல்ட்டுக்கு. சைல்டு வந்து 5 to 12 இயர்ஸ் இருந்தாங்கன்னா 30 ருபீஸுங்க. ஸோ இங்கே வந்து கேன்டீன்லாம் இருந்தது. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த இலை மாதிரி வச்சுருந்தாங்க, அந்த பூவரச இலைன்னு அந்த இலையில தான் நமக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ இந்த இதில் தாங்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வெயிட் பண்ணியிருந்தோம், டிரைவர் சாப்பிட போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே. நம்மளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகிறப்ப நிறைய மான்கள், மயில் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து ஹாலிடேங்க உங்களுக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாம் இங்கே ஹாலிடே கிடையாது. ஸோ கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணலாம். கவர்மெண்ட் ஹாலிடே டியூஸ்டே அன்றைக்கி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது கவர்மெண்ட் ஹாலிடேவும் இருந்து அன்றைக்கி டியூஸ்டேவாக இருந்தால் அவங்க வந்து ஜூ வந்து ஹாலிடே விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நெட்டில் செக் பண்ணிக்கோங்க கூகுளில், அங்கே வந்து ஓப்பனாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து இந்த வண்டலூர் ஜூவோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் கூட பின் பண்ணுறேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த டிக்கெட் வந்து மார்னிங் 9 to 4 PM வரை தாங்க அலோடு. ஸோ நீங்கள் வந்து காலையில் ஒரு அந்த 9 o'clock திறக்கிறப்ப, ஜூ திறக்கிறப்ப அப்படிங்கிறப்பயே நீங்கள் வந்து உள்ளே நுழைஞ்சிருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈவினிங் அந்த 4 PM 5 PMக்குள்ளே நம்ம சுற்றி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிலாக்ஸாக ஒவ்வொன்றையும் ரசித்து பார்த்துட்டு வர முடியும் நமக்கு. வாங்க இப்போ இந்த வண்டலூர் ஜூவோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜூ அதாவது இந்த மிருகக்காட்சி சாலை வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1855 ஆண்டு. இந்த ஜூவோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா 170 இயர்ஸுங்க.
சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு கேட் என்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். லைனை பார்க்குறதுக்கு அதோடைய குகைக்குள்ளே நம்ம நுழையிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேட் என்ட்ரி. இந்த ஜூவோட மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சால் நீங்களே அப்படியே பயங்கரமாக ஸ்டன் ஆவீங்கங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ சென்னைக்கு அவுட்ரு கிடையாது. வண்டலூருங்கிறது சென்னையோட ஒரு பகுதி தான். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ பிரம்மாண்டமான மிருக காட்சி சாலைக்கு எவ்வளோ இடம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 602 ஹெக்டேருங்க. 1 ஹெக்டேர் அப்படிங்கிறது வந்து 1,76,339 ஸ்கொயர் ஃபீட்டு. நம்ம சாதாரணமாக சென்னையில் ஒரு கிரவுண்ட் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். கிரவுண்ட் அப்படிங்கிறது 600 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆனால் இங்கே 1 ஹெக்டேருங்கிறது 1,07,000 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. அப்போ 602 ஹெக்டேர் அப்படின்னா உதாயமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65 கோடி ஸ்கொயர் ஃபீட்டு நிலங்க. ஸோ வண்டலூர் ஏரியாவை சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியும். அங்கே உள்ள நிலவரப்படி இன்றைக்கி ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 5,000லேருந்து 7,000 அந்த ரேஞ்சில் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வண்டலூர்லேருந்து அவுட்டரில் போகிறப்ப, வண்டலூர் கிட்ட அப்படின்னா 10,000 12,000 அந்த ரேஞ்சில் போகும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இந்த ஜூவோட மதிப்புன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய இடத்துல நமக்கு அமையப்பட்டிருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜூக்கு உள்ளே நுழையிறதுக்கு 2வது கேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி போனோம். இது வந்து 2வது என்ட்ரி. இந்த 3வது என்ட்ரி தாங்க மெயின் என்ட்ரி அப்படின்னு சொல்கிற மாதிரி. நம்ம போய் அந்த வேன் வந்து நின்னதுன்னா ஒரு பர்சன் போய் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டோர் இருக்குங்க. அங்கே அந்த பர்சன் போகிறாங்க பார்த்திங்கன்னா, உள்ளே போய் அந்த ஆட்டோமேட்டிக் டோர் அது ஸ்விட்ச் வந்து போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டோர் ஓப்பன் ஆகும். இந்த டோர் ஓப்பன் ஆகி நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் முன்னாடி ஒரு டோர் இருக்கும். ஸோ இந்த பேக்கில் உள்ள டோர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரண்ட் டோர் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இது நாட்டின் மிகவும் நவீன மற்றும் அறிவியல் ரீதியாக நிர்வகிக்கப்படும் மிருகக்காட்சி சாலைகளில் ஒன்றாகும். மேலும் இது மத்திய மிருகக்காட்சி சாலை ஆணையம் MOEF அண்ட் CCஆல் நடத்தப்பட்ட முதல் வேளாண்மை செயல்திறன் மதிப்பீட்டில் 82% மதிப்பெண்களுடன் நாட்டின் சிறந்த மிருகக்காட்சி சாலை என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பூங்கா அரிய மற்றும் அழிந்து வரும் விலங்குகளின் இனப்பெருக்கம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு கல்வி ஆகியவற்றின் நோக்கத்துடன் செயல்படுகிறது. பார்த்திங்களா, இப்போ பேக் உள்ள டோர் வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உள்ள டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக நம்மளை வந்து உள்ளே கூட்டு போய் அந்த சிங்கத்தை பக்கத்தில் பார்க்க வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. பொதுவாக ஜூவில் வந்து மிருகங்கள்லாம் கூண்டுக்குள்ளே இருக்கும், நம்ம வெளியே நின்று பார்ப்போங்க. பட் இப்போ நம்ம கூண்டுக்குள்ளே இருப்போம், அந்த மிருகம் நம்மளை சுற்றி சுற்றி வந்து பார்க்கும். இங்கே உள்ள சிங்கம் வந்து கொஞ்சம் வயசான சிங்கம் தாங்க. பட் ஆனால் சிங்கத்தை நேரில் பார்க்குறது ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் தானே நமக்கு. வாங்க நீங்கள் சிங்கத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே இந்த அருங்காட்சியம் எப்படி தொடங்கினாங்க, இதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக ஒரு ஆண் சிங்கமும் ஒரு பெண் சிங்கமும் இந்த கூண்டுக்குள்ளே இருந்ததுங்க. இவங்க நினச்சா வெளியே வரலாம் கண்டிப்பாக. அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் இவங்க நினச்சவங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வந்து நம்மளை சுற்றி பார்க்க வரலாம். நம்ம தான் வந்து அந்த ஜீப்பை விட்டு இறங்க முடியாது வெளியே. பட் அவங்க வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து விசிட் பண்ணி பார்க்க வரலாம். பட் நம்மளை பார்க்க ஒரே ஒரு சிங்கம் வந்து வெளியே வந்திருந்ததுங்க. அதை தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஒரு படத்தில் சொல்லுவாங்க பார்த்திங்களா, படையப்பா வயசானாலும் அழகும் ஸ்டைலும் குறையவே இல்லை அப்படின்னு. அதே மாதிரி தாங்க இந்த சிங்கத்துக்கும் வயசு வந்து கூட தான். பட் அது நடக்கிறப்ப அந்த கம்பீரமான நடை வந்து கண்டிப்பாக நம்மளால் அடிச்சுக்கவே முடியாதுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. எவ்வளோ தான் நம்ம டிவிலேயும் மொபைல் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தாலுமே அதை நேரில் பார்க்குறப்ப, அதை ரசிக்கிறப்ப நிஜமாகவே ஒரு த்ரில்லிங்கான மொமெண்ட்டு தாங்க. நாங்கள் வந்து செப்டம்பர் 25 இந்த குவார்ட்டர்லி ஹாலிடேஸ்க்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அந்த பூஜா ஹாலிடேஸ் இருந்ததில் அப்போ தான் போயிருந்தோம். செம்ம வெயிலுங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி வெயில் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேப் தலையில் போட்டுக்கோங்க. இல்லை ஒரு அம்பர்லா கொடையாவது பிடிச்சிட்டு போங்க. நீங்கள் இந்த சிங்கம் இந்த மானை பார்க்குறதுக்கு மட்டும்தான் நம்மளை வந்து இந்த மாதிரி ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்க. இனிமேல் போகிற இடம் எல்லாமே நம்ம நிறையா நடக்க வேண்டியது இருக்குங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். நிறையா தண்ணி தேவைப்படும். ஸோ நிறையா வாட்டர் பாட்டில்ஸ், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம சிங்கராஜாக்கே எவ்வளோ தண்ணி வந்து தாகமாக இருந்திருக்குன்னு, எப்படி வந்து தண்ணியை வந்து அதை குடிக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பூங்கா 1854 வருடம் ஒரே ஒரு சிறுத்தை மற்றும் புலியுடன் தொடங்கியது. இது தொலைதூர இடங்களில் உள்ள மக்களை ஈர்த்தது. அப்போதைய சென்னை அரசு மத்திய அருங்காட்சியகத்தின் இயக்குநராக எட்வர்ட் கிரீன் பால்போர் வாரிசு இல்லாமல் இருந்த கர்நாடக நவாப் மூலம் முகமது கவுசு கானை வற்புறுத்தி நவாபின் முழு விலங்கு சேகரிப்பையும் அருங்காட்சியகத்திற்கு வழங்குமாறு
வற்புறுத்தி பெற்றார். இதன் காரணமாக பெருந்திரளான மக்கள் இந்த அருங்காட்சியகத்தை காண வந்தனர். 1855 மெட்ராஸ் உயிரியல் பூங்காவின் மையமாக இது மாறியது. பால்போர் அருங்காட்சியக வளாகத்தில் விலங்கு காட்சி சாலையை தொடங்கினாலும் ஓராண்டு கழித்தே பாலூட்டிகள், பறவைகள் மற்றும் ஊர்வன உட்பட 300க்கும் மேற்பட்ட விலங்குகள் காட்சியகப்படுத்தப்பட்டன. இதன் பின்னர் சென்னை மாநகராட்சிக்கு மாற்றப்பட்டது. 1861 இந்த பூங்கா சென்னையோட மத்திய தொடருந்து நிலையம், அதாவது சென்னையோட சென்ட்ரல் ஸ்டேஷன் கிட்ட தான் இந்த பூங்கா இருந்ததாம். கிட்டத்தட்ட 116 ஏக்கரில் இந்த பூங்கா இருந்தது. ஸோ ரொம்ப வருஷங்காலமாக அதை ஃப்ரீயாகவே மக்கள் பார்வையிடுறதுக்கு இந்த ஜூ அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1976ஆம் ஆண்டு அங்கே இட நெருக்கடி ஆயிடுச்சு. சென்ட்ரல் ஸ்டேஷனை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுற வேலை அது இதுன்னு நிறைய இருக்கிறனால இன்னும் நிறைய விலங்குகள் அங்கே பராமரிக்க முடியலை. அதனால் அதை என்ன செஞ்சிட்டாங்க, அப்போ நம்ம இப்போ இருக்கிற வண்டலூர் பக்கம் இந்த ஜூவை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நிஜமாகவே இந்த லயன் சஃபாரி ரொம்ப ரொம்ப ஒர்த்துன்னு தாங்க சொல்லுவேன். சூப்பராக இருந்தது. ரொம்ப பக்கத்தில், நம்ம எந்த நெரிசலியும் இல்லாமல். ஏன்னா நம்ம லயன், டைகர் எல்லாமே ரொம்ப தூரத்துலேருந்து தான் பார்க்க முடியும். அப்போ குட்டீஸாலலாம் நம்ம நுணுக்கமாக பார்க்க முடியாது. பட் இங்கே அவங்க ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் தாங்க நமக்கு இந்த டோட்டல் சஃபாரியுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள கவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மற்ற விலங்குகள், மற்ற பிளேசஸை பார்க்குறதுக்கு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. சைக்கிள், அதுக்கப்புறம் இந்த ஜூ ரவுண்டு வெஹிக்கிள். அப்படி இல்லை, எனக்கு நடக்கவே தெம்பு இருக்குது, நான் நடந்தே போவேன் அப்படின்னா நடக்கக்கூட ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் நடந்தே கிளம்பி போகலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கேருந்து எங்கெங்கே போகலாம், என்னென்ன பார்க்கலாம், என்னென்ன பிளேசஸ் எதுக்கப்புறம் பார்க்கணும், என்ன மாதிரி ஃபுட்டு எங்கே கிடைக்கும், இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணணும். எத்தனை மணிக்கு அந்த பிளேஸுக்கு போனால் அவங்க ஃபுட்டு கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா அழகன் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ட்ராவல் வீடியோஸ் போட்டுக்கிட்டே தாங்க வருவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இன்றைக்கி நான் பார்த்த இந்த வீடியோவை காமிச்சு கண்டிப்பாக அவங்கள நேரில் கூட்டிகிட்டு போயும் இந்த ஜூவை சுற்றி காமிங்க. அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.